بسم الله الرحمن الرحيم. الحمد لله على كل حال. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் 9 தராவிகை நிறைவேற்றியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீதம் இருக்கக்கூடிய தராவிகையும் நோன்பையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு 100 வருடம் தூங்கிய ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அவுகல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய காவியத்துன் அலா உரூசிஹா கால அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா. ஸதகல்லாஹுல் அலீம். இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்த 4 நபர்களில் ஒரு நபர் புஹ்து நஸ்ர் என்று சொல்லப்படுகிற மிகவும் கொடுங்கோல் அரசன் என்று சொல்லப்படுகிற ஒருவன்தான் பாபிலோனியா என்ற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். புஹ்து நஸ்ர் என்று அவனுக்கு பெயர். அவனுடைய பெற்றோர்கள் அவனை நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிலைக்கு அருகாமையில் அவனை விட்டு சென்று விட்டார்கள். அவன் அந்த சிலைக்கு அருகாமையிலேயே அவன் இருப்பான். ஆதலால் அவனுக்கு புஹ்து நஸ்ர் என்று, நஸ்ருடைய மகன், நஸ்ர் என்ற சிலையின் மகன் என்றும் என்பதாகவே பெயர் வந்தது. ஒரு மிகச்சிறந்த வீரனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புக்கு வந்து மிகப்பெரிய அரசனாக மாறிவிட்டார். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் முழுவதும் ஆட்சி செய்தார்களோ அதுபோல உலகம் முழுவதும் ஆட்சி செய்த நபர்களில் ஒருவன் புஹ்து நஸ்ர் என்பவன். பைத்துல் முகத்தஸின் மீது போர் தொடுத்து வந்தான். பைத்துல் முகத்தஸில் வாழ்ந்து கொண்டிருந்த லட்சக்கணக்கான மக்களில் ஏராளமான நபரை கொன்று குவித்தான். இவனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் 1,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பைத்துல் முகத்தஸை விட்டுவிட்டு, அந்த ஊரை விட்டுவிட்டு அகதிகளாக வேறொரு ஊருக்கு சென்று விட்டார்கள். இன்னும் சில நபர்களை அடிமையாக அவன் பிடித்து வைத்திருந்தான். அந்த அடிமையாக பிடித்து வைத்திருந்த நபர்களில் ஒருவர்தான் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல வருடம் கைதியாக இருந்து அந்த கைதியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். விடுவிக்கப்பட்டு பைத்துல் முகத்தஸிற்கு கழுதையிலே சவாரி செய்து ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது பைத்துல் முகத்தஸை சுற்றி யாரும் கிடையாது, ஒரு நபர் கூட கிடையாது. வீடுகள் இருக்கிறது, தோட்டம் இருக்கிறது, மரம் செடிகள் இருக்கிறது, மனிதர் என்று சொல்லப்படுவதற்கு யாரும் கிடையாது. ஏனென்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்களை கொன்றுவிட்டான் புஹ்து நஸ்ர். அவனுடைய அந்த கொடுங்கோன்மையான ஆட்சியை பார்த்து ஏராளமான நபர்கள் ஊரை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவர்கள் நினைக்கிறாங்க, இந்த ஊர் மீண்டும் எப்படி அல்லாஹு தஆலா இந்த ஊரை ஹயாத்தாக்க போகிறான், எல்லோரும் அழிந்து விட்டார்கள், இந்த ஊரை அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா. எல்லோரும் மரணித்ததற்கு பிறகு இந்த ஊரை அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான் அப்படின்னு யோசித்தாங்க.
அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 100 வருடம் ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூங்க வச்சாங்க. சமீபத்தில் கூட வெளிநாடுகளில் ஒரு போட்டி நடத்தினாங்க, தூங்கக்கூடிய போட்டி. யார் அதிகமாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு. ஜப்பானை சார்ந்த ஒரு நபர் என்ன செஞ்சார், 36 மணி நேரம் தூங்கி வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணார். ஜப்பானை சார்ந்தவர் 36 மணி நேரம் தூங்கி கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா அவருக்கு பரிசு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 100 வருடம் தூங்க வைத்தான். அவங்க வந்த ஒரு கழுதையில் வந்தாங்க. அந்த கழுதையை ஒரு இடத்துல கட்டி போட்டு கொஞ்சோண்டு பழங்கள் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பையில். சில பழங்களை சாப்பிட்டு விட்டு சில பழங்களை அப்படியே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு இந்த ஊரை அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மற்ற மிருகங்கள் மற்ற நபர்களுடைய பார்வையிலிருந்து அவர்களை அல்லாஹ் மறைத்து விட்டான். அவர்களையும் அவர்களுடைய கழுதையும் அல்லாஹ் மறைத்து விட்டான். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் முழிக்கிறார்கள். அந்த ஊரிலே பாரசீக மன்னன், ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஊர் மீண்டும் மிக செழிப்பாக, ஊர் மக்கள் எல்லாம் வீடுகளை கட்டி மிகவும் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க. அல்லாஹ் கேட்டான், கம் லபிஸ்த, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, கால லபிஸ்து யௌமன் அவு பஅத யௌமின், ஒரு நாள் தூங்கியிருப்பேன் அல்லது ஒரு நாளில் பாதி தூங்கியிருப்பேன் அப்படின்னாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால், கால பல் லபிஸ்த மிஅத ஆமீன், 100 வருடம் நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்க. ஃபன்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யத்தஸன்னா, உங்களுடைய உணவையும் குடிபானத்தையும் பாருங்கள், அது கெட்டு போகவில்லை. பார்த்தாங்க, பழத்தை பார்த்தாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுருந்தாங்களோ அந்த பழம் கெட்டு போகாமல் அப்படியே இருந்துச்சு. அவர்கள் சவாரி செய்த அந்த கழுதையை பார்க்குறாங்க. அந்த கழுதை உக்கி போய் மண்ணோடு மண்ணாக எலும்புகளாக சிதறி கிடைக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அந்த அல்லாஹ் தஆலா அந்த கழுதையை அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்க்கிறான். அதனுடைய எலும்புகளை, அவைகளுக்கு சதைகள் வருகிறது. மீண்டும் அவை கழுதையாக மாறி அது உருவாகிறது. அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா இப்படி தான் மௌத்தான நபர்களை அல்லாஹ் ஹயாத்தாக்குறான் என்பதை புரிந்து கொண்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தினுடைய முடிவில் வருது, அலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துவின் மீதும் சக்தி உள்ளவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது, அனைத்து சக்தியும் அல்லாஹுக்கு உரியது. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, மீண்டும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கழுதையை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் அடையாளம் தெரியல. என்னப்பா எங்கே வந்து இருக்கிற? அவங்களுடைய பேரப்பிள்ளைகள், அவங்களோடு உடன் பிறந்தவர்கள் எல்லாருக்கும், அவங்களுடைய 100 வருடம் ஆயிடுச்சுங்கள்ல, கூட இருந்தவங்கெல்லாம் அஃபாத் ஆகிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சகோதரருடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. யாருக்கும் அடையாளம் தெரியல. அந்த அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வயதான பெண்மணி, கண் பார்வை மங்கி போய் நோயினால் பாதிக்கப்பட்டு அப்படியே ரொம்ப தள்ளாடிட்டு வராங்க. அவங்க கேட்டாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு எதுன்னு கேட்டாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, இதுதான் உஸைர் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடுன்னு சொல்லி ஒரு வீட்டை சொல்லி காட்டினாங்க. சொல்லிட்டு அந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டிட்ட சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, நீங்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தால் நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் உடனடியாக கபூலாக்குவான். நீங்கள் உண்மையான நபியா இல்லையான்னு சொல்லி நான் இப்போ தெரிஞ்சுக்குவேன். எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. என்னுடைய கண் பார்வை ஃபுல்லாக மக்கி போயிடுச்சு.
நான் நோயினால் பாதிக்கப்பட்டு முடியாமல் இருக்கிறேன், எனக்கு மீண்டும் ஆரோக்கியம் கிடைக்கணும், அதுக்கு துவா செய்யுங்க, சரியாயிடுச்சுன்னா நீங்கள் தான் நபின்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வை மிக நல்ல முறையில் வந்தது. அவர்களுக்கு ஏற்பட்ட நோயெல்லாம் நீங்கியது. அந்த அம்மா உறுதியாக நம்பிட்டாங்க இவங்க தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து கொண்டு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, இவங்க தான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்று. யாரும் நம்பலை. அந்த அம்மாவுடைய மகன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 118 வயசு. இதெல்லாம் குர்ஆனுடைய தஃப்சீர்களில் வருகிற செய்தி. அவர் சொல்கிறாரு, நீங்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தால் உங்களுக்கு தௌராத் தெரியுமா? நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது நான் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கு தௌராத் முழுமையாக தெரியும் அப்படின்னோடனே தௌராத்தை ஓதி காட்டுறாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை ஓதி காட்டுறாங்க. ஆனால் தௌராத் கிதாபு எதுவுமே கிடையாது, அந்த வேதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த புக்து நசுர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னர் இருக்கிறானே, கொடுங்கோல் மன்னன், அனைத்து தௌராத் கிதாபுகளையும் வேதங்களையும் எல்லாத்தையும் ஒரு மண்ணுக்கு கீழே புதைச்சிட்டான். 40,000 ஆலிம்களை கொன்று குவித்தான். எல்லாத்தையும் தௌராத்தை படித்தவர்கள் யாரும் கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு தௌராத்தை தெரிந்த ஒரே நபர் ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அங்கே தோடனா சில பேப்பர் மட்டும் இருந்துச்சு, கொஞ்சம் சில தௌராத்தினுடைய சில பகுதிகள் இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தாங்க. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் தௌராத் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணாங்க. ஹஸரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அதை தாங்கள் மனப்பாடமாக வைத்திருந்த அந்த தௌராத்தை ஓதி காட்டினாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன செஞ்சாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பினாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்பதை திருக்குர்ஆனில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துவின் மீது சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சக்தியை நம்ம புரியணும்னா இதுபோல குர்ஆனில் இருக்கக்கூடிய சில ஆச்சரியமான சில நிகழ்வுகளை நாம் படிக்கணும். பாருங்க, அவங்க எப்படி இந்த ஊரை ஹயாத்தாக்குவான் அல்லாஹ் அப்படின்னு நினச்சதுக்கு அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணி காட்டுறான். பாரு, நான் எப்படி இந்த ஊரை ஹயாத்தாக்கி இருக்கிறேன். இறந்து கிடந்த அத்துணை மக்களையும் மீண்டும் அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்கி அந்த ஊரை மீண்டும் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் தஆலா செழிப்பாக ஆக்கி காட்டியிருக்கிறான். இப்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அனைத்து வஸ்துவின் மீது சக்தி உள்ளவன் என்பதை நம்மால் குர்ஆனை படித்தால் தெரிந்து கொள்ள முடியும். குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் குர்ஆனுக்கு என்ன செய்யணும், குறைந்தபட்சம் ஒரு பக்கமாவது தர்ஜுமா படிக்கணும். அதிகமாக ஒவ்வொரு தடவையும் நான் வலியுறுத்துவது, குர்ஆனை என்ன செய்யுங்க, ஓதுவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் என்ன செய்யுங்க, குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை என்ன செய்யுங்க, அதை மட்டும் படிங்க. ஏராளமான விளக்கங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு எதுவும் தர்ஜுமா படித்து புரியலையா, ஆலிம்களை அணுகி என்ன செய்யுங்க, அந்த ஆயத்திற்குண்டான விளக்கத்தை கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை புரிந்து அதன்படி அமல் செய்கிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.